ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, இனி நீ செல்லும் பாதை எல்லாமே வெற்றி பாதைதான். என் கரங்களை நீட்டி உன்னை சுற்றியுள்ள இக்கட்டிலிருந்து விடுபட வைத்து விடுவேன். உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் அழியப் போகிறது. நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டுள்ளது. பாரத்தை இந்த சாயின் மேல் போட்டுவிடு. நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பரிசு நீயே அறிந்து கொள்ள முடியாத அளவில், ஆச்சரியப்படும் அளவில் இருக்கும். எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வரப்போகுது. உனக்கான உறவு உன்னிடம் வரும். எந்த உறவுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த உறவு உன்னிடத்தில் வரப்போகிறது. தங்கமி, இனி உன் துன்பங்களும் பிரச்சனைகளும் உன்னை விட்டு ஓடிவிடும். இந்த சாயின் மீது நம்பிக்கையோடு இருக்கிறாய் தானே? நம்பிக்கையோடு என்னையே நம்பி என் பிள்ளை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். உனக்கான வாழ்க்கை உன்னிடத்தில் வரச் செய்து விடுவேன். கடுமையான பிரச்சனைகளால் வார்த்தைகளை இழந்து நிற்கும்போது மனதிற்குள் நீ சாயி என என்னை கூப்பிடுவது என் காதில் விழுகிறது. உச்சரிப்பது என்று கூட சொல்ல மாட்டேன். என்னை கூப்பிடுகிறாய். அதிக நம்பிக்கையோடு என்னை உரிமையோடு கூப்பிடுகிறாய். அந்த நேரத்தில் உனக்கானதை வந்து நான் நிச்சயமாக செய்வேன். பாதுகாப்பாக இப்போது கூட உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உனக்கு தரப்போகும் ஆச்சரியத்தை பார்த்து நீயே மகிழ்ச்சி அடைவாய். கவலை கொள்ளாதே. நல்ல நேரம் பிறந்து விட்டது. இனி சந்தோஷம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில். தாங்க முடியாத கஷ்டத்தில் இருந்தால் எனக்கு தெரியும். தாங்க முடியாத கஷ்டம் இப்போ அளவுக்கு அதிகமான சந்தோஷமாக மாறப்போகிறது. எதுவும் நிரந்தரம் இல்லை என்று சொன்னேன் அல்லவா? அது இதுதான். அதிகமான மனதில் ஆசையை வைத்திருந்தாய். அந்த ஆசை நிராசையாக போய்விடுமோ என்று பயந்தாய். இல்லை தன்மை, இல்லை தங்கமே, நன்மைதான் உனக்கு தேடி வரும். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்யாமல் இருப்பேனா? நம்பிக்கை பொறுமையோடு இரு என்று நானே சொல்லும்போது, நம்பிக்கையோடு என் சாயி இருக்கிறார் என்று சொன்னால் அதை நான் நடத்தி காண்பிக்காமல் இருப்பேனா? உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் இப்போது சொல்கிறேன் கேள். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என சொல். எந்த துன்பம் வந்த போதிலும், எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, வாய்விட்டு சொல்ல முடிந்தால் சொல். இல்லை, அந்த இடத்தில் மனதுக்குள் தான் சொல்ல முடிந்தாலும் சொல். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. துன்பம் விலகி இன்பத்திற்கான, சந்தோஷத்திற்கான வழிகள் கிடைக்கும். உன் வாழ்க்கையை மாற்றும். நீ இழந்ததை நிச்சயமாக திரும்ப பெறுவாய். உன் வாழ்க்கை இன்றிலிருந்து சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் வீடு தேடி வரும். வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்பது உனக்கில்லை. எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. மன அழுத்தத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளாதே. வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஓயாது விரட்டி வந்தால் மன அழுத்தம் ஏற்பட்டுவிடும். எதிர்மறையாக பேசுபவர்கள் நீ பழகுவதை குறைத்துக்கொள். உன்னால் செய்ய முடியாத வேலைகளுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் துணிச்சலாக மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கிக்கோ. அவ்வளவுதான். உனக்கு பிடித்த உறவோடு சந்தோஷமாக பேசு. மனம் விட்டு சிரித்தால் நிச்சயம் மனபாரம் குறையும். நீ மன அழுத்தத்தில் இருக்கும்போது வேலை பார்த்தால் எதுவுமே ஒத்துழைப்பு கொடுக்காது, தெரிஞ்சுக்கோ. அப்போது அந்த நேரத்தில் காரியமும் ஜெயிக்காது. தூங்கி எழும்போது நன்றாக தூங்கி எழணும், ஓய்வெடுக்கணும். நிச்சயம் உன் மன அழுத்தம் குறைந்துவிடும். நல்லது மட்டுமே நடக்கும் என்று நேர்மறை எண்ணத்தோடு இரு. எந்த விஷயமும் உனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறதோ அதிலிருந்து திசை திருப்பி உனக்கு பிடித்த வேறு ஏதாவது யோசிக்க தொடங்கு. பிரச்சனைகள் வந்தால் அதனால் என்ன?
அடுத்து என்ன என்பதை மட்டுமே நீ யோசிக்கணும். வேலை இல்லாமல் இருப்பது கூட ஒரு விதமான மன அழுத்தம்தான். எனவே நீ சுறுசுறுப்பாக உனக்கு பிடித்த மாதிரி வேலை செஞ்சுக்கோ. யார் உன்னை புறக்கணித்தால் என்ன? நான் உன்னை அன்பால் அரவணைக்கத்தான் செய்வேன். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. இந்த நாள் இனிய நாளாக தொடங்கட்டும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.